தாய்மார்களே, தமிழ்நாட்டிலே ஒரு பொற்காலம் ஆட்சி தொடர வேண்டும். அதற்காக நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திராவிட மாடல் அரசை உருவாக்குவதற்கு இன்றைக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்களித்து பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்குச்சாவடித்து உரையாற்றுகிறார். மங்கைமடம் எனும் அழகிய ஊரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய பிரச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள பின்னரும் இந்த தமிழ்நாட்டினுடைய குற்ற காவலராக முதலமைச்சராக தொடர இருக்கின்ற அருவி சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்னுடைய அருவி தம்பி வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்களை ஆதரித்து நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தீர்ப்பு வழங்கப் போகின்ற நீதிபதிகளான வாக்காளர் பெருமக்களே, என் சிறந்தாழ்ந்த வணக்கம். மீண்டும் தமிழ் உலகத்துக்கு எடுத்துக்காட்டுவதற்காகவே டாக்டர் கலைஞர் அவர்கள் பூம்புகார் திரைப்படம் கண்டதோடு புதிய பூம்புகாரை எடுத்து பூம்புகார் தோரணமாயில் கரிகால் வளவன் தோரணமாயில் வரிசையாக தோரணமாய்கள் அமைத்து பெருமை சேர்த்தார்கள். உலகத்திலேயே எது பழமையான நகரம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற போது டைகிரிஸ், யூப்ரடிஸ் நதிகளுக்கிடையிலே இருக்கின்ற அன்றைய சுமேரிய நாட்டின் தலைநகரமாகிய பாபிலோன் தான் உலகின் பழமையான நகரம், 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய நகரம் என்று அதுவரை சொல்லி வந்தார்கள். உலகின் பழமையான நகரம் பாபிலோன் அல்ல, காவிரிப்பூம்பட்டினம். அது கடலுக்குள் அமிழ்ந்து கிடக்கிறது. நாங்கள் நினைக்கிற ஊர்களுக்கு எந்த பேருந்திலும் எழுந்து சென்று பயணிக்கலாம், கட்டணம் செலுத்த தேவையில்லை என்ற இந்த திட்டத்தை எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் விமர்சிக்க முடியாது. வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு திட்டம் கிடையாது. வறுமையின் காரணமாக, இல்லாமை போதாமை காரணமாக வேலைக்கு சென்றால் தான் 3 வேளை உணவருந்த முடியும் என்ற இளமையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் வீடுகளில் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் அனுப்புவதற்கு முன்பு சிற்றுண்டி வழங்க வழியில்லையே என்று கவலைப்படக்கூடும், அவர்கள் வேதனைப்படக்கூடும் என்று எண்ணித்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற போதே அவர்களுக்கு அருமையான காலை சிற்றுண்டி வழங்குகிற காலை உணவு திட்டத்தையும் அவர் அறிவித்தார். இது 2 லட்சம் உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பு அறிவித்ததோடு 1,31 லட்சம் பெண்களுக்கு 3 மாத கால உரிமை தொகையான 3000 ரூபாயும் கோடைகால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை அவர்களது வங்கிக் கணக்கிலே செலுத்திய முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லித்தான் உதயசூரியனுக்கு இங்கே வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் நம்முடைய தாய்மார்கள் நெஞ்சமெல்லாம் குளிர்ந்தது. என்ன அப்படி அற்புதமான திட்டம்! இல்லத்து அரசிகளுக்கு 800 ரூபாய்க்கு கூப்பன், 8000 ரூபாய்க்கு கூப்பன். அந்த 8000 ரூபாய் கூப்பனை வைத்துக் கொண்டு எவ்வளவு விழிப்பாக இருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு சிறு பிழை ஏற்பட்டு விட்டால் கூட அதை திருத்தக்கூடிய அளவுக்கு வாக்காளர் பெருமக்கள் இவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிற போது இந்த உதயசூரியனை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நான் நெஞ்சிலே எண்ணி கூறுகிறேன். அதை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான வட்டாரம் மாதிரி குப்பர்களை காட்டினால் நடவடிக்கை என்பது மாதிரி குப்பர்கள் அல்ல, உண்மையான குப்பர்களை சகோதரிகள் எங்கே கொண்டு போய் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் இனி தடுக்க முடியாது. அவர்கள் கொண்டு வருகிற திட்டத்தில் 543 எம்பிக்களாக இருக்கக்கூடிய லோக்சபாவில் அவர்கள் 888 எம்பிக்கள் அமர்கின்ற இடமாக ஆக்கப் போகிறார். மறுவரை செய்து இந்த தென்னகத்தையும் குறிப்பாக தமிழகத்தையும் மத்திய அரசு வஞ்சிக்க போகிறது. இந்த கொடுமை நடக்கத்தான் போகிறது. நமக்கு அவர்களுக்கு 888 பேரிலே பெரும்பான்மை எம்பிக்கள் வடபுலத்து எம்பிக்களாக இருப்பார். இன்றைக்கு 343
543 இருக்கிற எம்பிக்கள் எண்ணிக்கை 888 உயரும். 350 இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்களின் எண்ணிக்கை 250 இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்களின் எண்ணிக்கை 384 எம்பிக்களாகும். நமக்குரிய பங்கு கிடைக்காது. காரணம் என்ன? நாம் குடும்ப கட்டுப்பாட்டை தொடக்க காலத்திலிருந்து கடைபிடித்து வருகிறோம். வடக்கே அது கிடையாது. அவன் ஜனத்தொகை அடிப்படை என்று சொல்லி அவர்களின் எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த போகிறார். நம்முடைய ஆதரவு இல்லாமலே ஆட்சி அமைப்பார்கள். தென் மாநில எம்பிக்கள் ஆதரவு இல்லாமலே ஆட்சி அமைப்பார்கள். கொடுமை செய்வார்கள். அதை இந்து ராஷ்டிராவாக ஆக்க முயற்சிப்பார்கள். அந்த உணர்வு எங்கள் நெஞ்சில், எங்கள் பிள்ளைகளினுடைய நெஞ்சிலே வரும். நாட்டின் ஒருமைப்பாடு சுக்கல் சுக்கலாக சிதறி போகும். நான் இதை இந்த மங்கவிடம் ஊரிலே இருந்து தெரிவிக்கிறேன். என் மீது என்ன வழக்கு வேண்டுமானாலும் போட்டுக்கொள். இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை நீ பாதுகாக்க முடியாது. தென்னகம் சீறி எழும், தமிழகம் பொங்கி எழும். எங்களுக்கு உன்னுடைய தலைமை தேவையில்லை என்ற முடிவுக்கு வருங்கால வாலிபர்கள், என்னை விட வேகமான வாலிபர்கள், வேகமான இளைஞர்கள் முடிவெடுக்கக்கூடிய காலம் வரும். தமிழகத்து வாழ்வாதாரங்களை காவு கொடுத்து விட்டு கொத்தடிமை வேலை செய்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு, அவர் கூட்டத்துக்கு, அவர் அடிமை சேவகம் செய்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் கிடையாது தமிழ்நாட்டிலே என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். செந்தில் செல்வன் 9,000 வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தொகுதியிலே ஜெயிப்பார். உதயசூரியன் வெற்றி சின்னமாக எழும். வெற்றி முத்திரையை பதிக்கும். ஒருவரும் மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டதற்கு பிறகு தொடர்ந்து தமிழகத்தினுடைய கொற்ற காவலராக முதலமைச்சராக நீடிக்கப் போகிறவருமான ஆர்வி சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற ஆர்வி தம்பி வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்களுக்கு உங்கள் நல்லாதவே தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்ற இந்த நிகழ்ச்சியில்